ஓபிஎஸ்சி சொல்றாரு திமுக தான் ஜெயிக்கணும் முதல்ல சொல்றாரு, திமுகவோட போய் இணைஞ்சிடலாமான்னு சொல்றாரு. ஒரு அண்ணா திமுகவில் இருந்த ஒருத்தர் எப்படி திமுகவுக்கு போக முடியும்? அதுவும் ஒரு முதல்வராக இருந்தவர், அவர் வந்து இடைக்காலத்தில் முதல்வராக இருந்தவர். மற்றவங்க போகலாம், எம்எல்ஏக்கள் இது கட்சி தாவல்லாம் இருக்கு. ஒரு முதல்வராக இருந்த ஒரு நபர் ஒரு திமுகவுக்கு போறேன்னு சொல்றதோ ஜெயிக்கும்னு சொல்றதோ அப்ப அடிப்படையிலே அவர் மாறிவிட்டார் அப்படிதான் எடுத்து. அதுதான். அப்போ இப்போ என்ன அவருக்கான ஆப்ஷன் இருக்குன்னா, திமுக அவர் கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டாங்க. டிடிவியும் ஓபிஎஸ் எடப்பாடி வரக்கூடாதுங்க தான் உங்கள் நோக்கம், 2 பேர் நோக்கம். எங்களுக்கும் 2 பேரும் ஒன்றா சேருவான். எதிரி நண்பன். அப்பா நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு 3000 ஓட்டை பிரிங்க, 5 லட்சம் ஓட்டை பிரிங்க, 2000 ஓட்டை பிரிங்க, 1000 ஓட்டை பிரிங்க. எடப்பாடி நூலிலையில் மயிரிலையில் உயிர் படைப்பாரான்னு பார்த்துக்கும். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கறப்பட்ட அசைன்மெண்ட். அதுக்கு நடுவில் விஜயோட போகிறேன், மோடியோட போகிறேன், பல பேரோட, இப்படியெல்லாம் அரசியல் தானே. நம்மளால ஒன்று லெட்டர் பேர்டு தான் வச்சுருப்பான், மோடி ஏற்று கேஸ் போடுவான், லெட்டர் பேர்டு தான் இருக்கும். அப்போ அதே போல தான் இந்த லெட்டர் பேர்டு, 2 லெட்டர் பேர்டுகளும் திமுகவுக்கு பின்னணியில் அண்ணாமலையுடைய யோசனையும் அதுதான்.